ஆல்ரைட். ஸோ இன்றைக்கு 3வது வாரம் இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை நான் முடிக்க இருக்கிறேன். டுடே இஸ் த 3rd week. I'm going to complete my 3rd lesson today. நம்ம என்ன செய்ய போகிறோம் மறுபடியும் ஓகே உங்களை ரிமைண்ட் பண்ணுகிறதுக்கு அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 15 முதல் 2 வசனத்தை வாசிப்போமா? We go back to the text. I think for the past 2 weeks we have been reading the same text. அதே டெக்ஸ்ட் நம்ம வாசிப்போம். யோவான் 15 வசனம் 1-2 ரைட், வாசிங்கம்மா. நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Thank you. I am the true vine and my Father is the gardener. He cuts off every branch in me that bears no fruit, while every branch that does bear fruit he prunes so that it will even more fruitful. All right, நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம இந்த 15ஆம் அதிகாரத்திலிருந்து இதற்கு முன்ன 2 தலைப்பு கீழே நான் பிரசங்கம் பண்ணினேன். முதலாவது திராட்சை செடி, திராட்சை கொடி. ஓகே, ஐ டு நாட் வாண்ட் டு ரிப்பீட். திராட்சை செடி, திராட்சை கொடி. இயேசுவானவர் திராட்சை செடியாக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லோரும் யாராக இருக்கிறோம்? அவரோடு இணைஞ்சிருக்கின்ற திராட்சை கொடியாக இருக்கிறோம். அப்போ முதல் வாரத்தில் நான் என்ன பேசினேன்? ஒரு சில கொடிகள் செடியோடு, அந்த திராட்சை செடியோடு இணைஞ்சி இல்லை, அது செத்து போயிருச்சு, காஞ்சி போயிருச்சு. அப்படி போன்றவைகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பிதாவின் தேவன் என்ன பண்ணுகிறார்? தோட்டக்காரர் என்ன பண்ணுகிறார்? வெட்டி போடுகிறார். அது ஒன்று. அந்த வெட்டி போடுகிறது என்று சொல்லும் பொழுது யூதாசை குறிக்குது, அல்லது அவிசுவாசிகளை குறிக்குது. உண்மையான விசுவாசிகள் அல்ல, அவர்கள் வெட்டப்படுவார்கள். 2வது வாரத்தில் போன வாரம் நான் என்ன பண்ணினேன்? இன்றைக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். 11 சீடர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தார்கள். அவர்கள் அந்த திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டிருந்தார்கள். உயிரான கிளைகளாய் இருந்தார்கள், உயிரான கொடியாய் இருந்தார்கள். அந்த கொடி மூலியமாய் நிறைய பலன், நிறைய கனிகள் வந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம். கேள்வி, ஏன் அந்த கொடி உயிரோடு இருக்குது? அந்த கொடிக்கும் அந்த செடிக்கும் அந்த கனெக்ஷன் இருந்தபடினால் அந்த கொடி மூலியமாய் அதிகமான கனி உண்டாகப்பட்டது என்று சொல்லி அதையும் நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, போன வாரம் நம்ம என்ன தியானம் பண்ணினோம்? அப்படி போன்ற கனி கொடுக்கின்ற கொடிகளை அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுகிறார்? பிதாவின் தேவன் என்ன பண்ணுகிறார்? சுத்தம் பண்ணுவார். ப்ரூனிங் ப்ராசஸ். அவர் சுத்தம் பண்ணுகிற நோக்கம் என்ன? சுத்தம் பண்ணப்படும் பொழுதுதான் அதிகமான கனிகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி நோக்கத்தோடு சுத்தம் பண்ணுகிறான். ரைட். நவ இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? டுடே மை மெடிடேஷன் வில் பி, நம்முடைய டாபிக் வில் பி, இன்றைக்கு நீங்கள் அவரோடு இணைஞ்சிருக்கும் பொழுது சுத்தம் பண்ணப்படுகின்ற அந்த கொடிகள் அதிகமான கனி கொடுக்கும். சொல்லுங்க, கனின்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு இயேசு சொன்னாரு, நீங்க அதிகமான கனியை கொடுப்பீர்கள். சீடர்களை பார்த்து சொன்னாரு, கனி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? முதலாவது இயேசுவோடு இணைஞ்சிருக்கணும். இயேசுவோடு இணைஞ்சி இருக்கிறவர்கள் அதிகமான கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி கனி கொடுக்க தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இப்போ பாஸ்டருடைய கேள்வி என்னது? பாஸ்டர், கனி கொடுப்பது, கிவிங், ப்ரொடியூசிங் ஃப்ரூட்ஸ், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கனி கொடுப்பதுனா என்ன அர்த்தம்? என்ன கனியை குறித்து கிறிஸ்து பேசுகிறார்? அதை தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? தியானம் பண்ண போகிறோம். ஒரு கிறிஸ்தவர் கனி கொடுக்கின்றவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன பொருள்? இன்னைக்கு இதுல நமக்கு ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரு சிலர் சாட்சி சொல்லுவார்கள். I have heard people coming forward sharing their testimony. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இயேசுவோடு நாங்க இணைஞ்சிருக்கிறோம், இந்த உலகத்துல நாங்க கனி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி ரொம்ப போல்டா என்ன செய்வாங்க? சாட்சி சொல்லுவாங்க. என்ன சாட்சினா, என்ன கனினா, அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்பதான் என்னுடைய வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரோமோஷன் கிடைச்சிச்சு. முன்ன 2000 வெள்ளி சம்பாதிச்சேன், இப்போ எங்களுடைய சம்பளம் 3000 வெள்ளி. இது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு கனின்னு சொல்றாங்க. ப்ரோமோஷனை பார்த்து சரியா கனி என்று சொல்லுகிறார்கள். பாருங்க,
இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்க, முன்ன ஒரு வீடு தான் இருந்துச்சு. கிறிஸ்தவனாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரும் பொழுது எனக்கு ஒரு வீடு தான் இருந்துச்சு. சிங்கப்பூர்ல 10 வருஷம் வேலை செஞ்சிட்டோம், நான் இயேசுவோடு இணைஞ்சி இருக்கிறேன், இப்போ எனக்கு 3 வீடு இருக்குது. அந்த 3 வீடு கனியா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பாஸ்டர், முன்ன எங்க வீட்டுல பாஸ்டர் ஒரே ஒரு காடி தான் இருந்துச்சு பாஸ்டர், இப்போ எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு காடி இருக்குது, வீட்டுல 4 காடி இருக்குது, இப்போ நாங்க கனி குடிக்கின்ற கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஐயா, கேள்வி, நம்மளுடைய ப்ரொமோஷன், நம்மளுடைய பணம், நம்மளுடைய வீடுகள், நம்மளுடைய வாகனங்கள், நம்மளுடைய இந்த உலக ஆசீர்வாதம், நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டு வரோம், இதெல்லாம் தவறு இல்லை. ஆனா என்னுடைய கேள்வி என்னது, இயேசு சொன்னார் என்னுடைய சீடர்கள் கனி கொடுப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த உலக ரீதியான காரியங்களை குறித்து, இந்த உலக ரீதியான ஆசீர்வாதம் தான் கிறிஸ்தவர்கள் கொடுக்கின்ற கனியா? அதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. முதலாவது நான் சொல்றேன், ஜீசஸ் அதை பற்றி இந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்லவே இல்லை. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. கனி என்று சொல்லும் பொழுது உங்களுடைய உலகத்தின் இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற வளர்ச்சியை குறித்து இயேசு கனியாக எண்ணி அந்த இடத்துல பேசவில்லை. கான்டெக்ஸ்ட் நீங்க சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்க, if you go further on another side, சில ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, பைபிள் டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க, இயேசு சொன்ன கனி ஈவன் எதை குறித்து பேசல. நம்ம இந்த ஆத்தும ஆதாயம் பண்றோம் பாத்தீங்களா, ஒரு வருஷத்துல நான் 10 பேரை நான் ஆதாயம் பண்ணியிருக்கிறேன், ஒரு வருஷத்துல 30 பேரை நாங்க ஆதாயம் பண்ணி இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு சிலர் என்ன பண்ணுவார்கள், அவர்கள் பண்ணின அந்த ஆத்தும ஆதாயம் இருக்குது பாத்தீங்களா, அதையும் கூட அவங்க கனியாக பேசுவாங்க. நல்லா கவனிங்க, இந்த 15ஆம் அதிகாரத்துல அதை குறித்தும் இயேசு பேசல, ஆத்தும ஆதாயம் குறித்தும் பேசல, உலக ரீதியான ஆசீர்வாதம் குறித்தும் பேசல. அப்படின்னா உங்களுக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பலாம், பாஸ்டர், அப்படின்னா ஆத்தும ஆதாயம் முக்கியம் இல்லையா? நான் அதை பற்றி பேசல, ஆத்தும ஆதாயம் முக்கியம். எல்லா கிறிஸ்தவர்களும் as a Christian we must go out and evangelize, we need to win the souls. But அந்த souls தான் இந்த 15ஆம் அதிகாரத்திலே சரியா இயேசு சொல்லுகின்ற கனி என்று குறிக்கவில்லை. அப்படி என்றால் பாஸ்டர் எல்லாத்தையும் பங்கா பண்ணிட்டீங்க பாஸ்டர், ராங் சொல்லிட்டீங்க பாஸ்டர். அப்படின்னா இந்த ஜீசஸ் உடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த 11 சீடர்களுக்கு என்ன சொல்ல வராரு? என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நினைக்க வேண்டாம், முன்னுக்கு தான் போட்டிருக்கிறேன். அனுசரு முன்னுக்கு என்ன போட்டிருக்கிறேன்? கிரைஸ்ட் லைக். நல்லா கவனிங்க, 15ஆம் அதிகாரத்தில் மேல் அறையில 11 சீடர்களை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா, டே 11 சீடர்களே, if you very much abides with me, if you connected with me, என்னோடு நீங்க இணைஞ்சிருந்துட்டீங்கன்னா நீங்கள் அதிகமாய் கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்ல வரார்? இது ரொம்ப முக்கியம் நமக்கு. இப்படியாக தான் விளங்கி கனி கொடுக்க வேண்டும். இதுதான் பிதாவின் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்படி போன்ற கனியை நீங்கள் கொடுத்தாதான் அவருடைய நாமம் மகிமைப்படும். இயேசு அங்க என்ன சொல்றாரு? The fruit in John 15 is referring to Christ likeness. இயேசுவை போல மாறி வாழ்வது, இயேசுவை போல மாறி வாழ்வது. முதலாவது இயேசுவை விளங்கிக் கொள்ள வேண்டும், இயேசுவோடு உறவு கொள்ள வேண்டும், அவரை போல மாறி அவரை போல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் பிதாவின் தேவன் எதிர்பார்க்கின்ற கனி. இப்ப எலிஸ் எடுத்துங்க, எலிஸ் கனி கொடுக்கின்ற ஒரு சகோதரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவங்க முதலாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசுவோடு உறவு கொண்டு இயேசுவை போல அவங்களுடைய சுபாவம், இயேசுவை போல அவங்களுடைய சிந்தை, இயேசுவை போல அவங்களுடைய இருதயம் மாறுது பார்த்தீங்களா? அதுதான் பிதாவின் தேவனுடைய பார்வையில எதுவாக இருக்குது? கனியாக இருக்குது. Being fruitful means for us to be transformed like Christ and to manifest Him in our life. பிரியமானவர்களே, இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கு முதலாவது கிறிஸ்துவை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கை மூலியமாக
கிறிஸ்து வெளியப்படுகிறாரா? இன்னொரு வகையில கேள்வி கேட்கணும்னா, இன்னைக்கு உங்களையும் என்னையும் பொது ஜனங்கள், புறஜாதிகள் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமா இருக்குது. உங்களுக்குள் இயேசுவை நான் பார்க்கிறேன். We can see Christ in you. We can see His goodness in your life. What is the secret? அப்படி என்று உங்களையும் என்னையும் யாராவது பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாங்களா? அப்படி கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நீங்கள் மெய்யாகவே அவரோடு இணைந்து இந்த உலகத்திலே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நான் ஒன்று சொல்றேங்க, இந்த பிரசங்கத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது என் உள்ளத்தின் ஆழத்துல ஒரு வேதனை இருந்துச்சு. பிகாஸ் I am as a pastor like a teacher who always do the evaluation of the children. இப்ப பாருங்க, நீங்க டீச்சரா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைங்களை evaluate பண்ணி கொண்டே இருப்பீங்க. எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க, வளர்ந்திருக்கிறாங்களா இல்லையா, அறிவு இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, evaluate பண்ணி கொண்டே இருப்பாங்க. அதே போல ஒரு பாஸ்டராக இருக்கும் பொழுது, நான் சபையை நடத்தும் பொழுது, சபையார்களோடு பழகும் பொழுது, I always do the evaluation time to time. எப்படி நான் evaluate பண்ணுவேன், இந்த சகோதரிக்குள், இந்த சகோதரனுக்குள்ளாக இயேசு இருக்கிறாரா, அந்த உறவு இருக்குதா, இயேசு கிறிஸ்துவை இவர்கள் வெளியப்படுத்துகிறார்களா, வாழ்க்கை மூலியமாய் வெளியப்படுத்துகிறார்களா, இதை நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஆனா ஒன்னு சொல்றேங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில சபைக்கு 10 வருஷமா வந்து கொண்டிருக்கிறாங்க, 15 வருஷமாய் வந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் இயேசு கிறிஸ்து வெளியப்படவில்லை. இதுதான் the saddest assessment I can give to the church. இது ரொம்ப ஒரு கவலையான ஒரு காரியமாக இருக்குது. சரி, now moving forward, pastor, when you said about Christ likeness, கிறிஸ்துவை போல மாறி அவரை போல வாழ வேண்டும் என்று சொல்லி அதோடைய அர்த்தம் என்ன, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். முன்னுக்கு 3 படத்தை பார்க்குறீங்க. இந்த 3 படத்துக்கும் ஒரு வித்தியாசமான மீனிங் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்க go through பண்ணிட்டீங்கன்னா you will understand what I am talking about. Firstly, Christ likeness னு சொல்லும் பொழுது எங்க ஆரம்பிக்குது? அவரோடு வேறு ஊன்றப்பட வேண்டும், அல்லது அவரோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும். Christ likeness உடைய ஆரம்பம் எங்க? நீங்க பாருங்க, நீங்க கிறிஸ்துவோடு தொடர்பு கொள்ளலனா, உங்களுக்கும் இயேசுவுக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் இல்லனா, நீங்கள் மாறவே முடியாது. அப்போ கிரைஸ்ட் லைக்னஸ் உடைய, சரியா, இயேசுவை போல அந்த ஆரம்பம் என்னது? அவரோடு முதலாவது வேர் ஊன்றப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்களோ நானோ அவருக்குள் வேறு ஒன்றப்பட்டிருக்கிறோமா? அந்த கனெக்ஷனை நீங்க என்ன செய்ய வேண்டும்? பரிசோதிக்க வேண்டும். ஓகே, ஃபர்ஸ்ட்லி. இரண்டாவது, அந்த இரண்டாவது படத்தை பாருங்க. I put the அந்த ஃப்ளவர்ஸ் படத்தை நான் போட்டிருக்கிறேன், பாத்தீங்களா? அந்த ஃப்ளவர்ஸ் உடைய கலரை பாருங்க. ஒன்னு, இந்த கலர் நாட் வெரி கிளியர், பட் ஆக்சுவலி ஒரு கிரே கலர், அடுத்தது பச்சை கலரு, அடுத்தது yellow color, we have blue color, and then கொஞ்சம் ரெடிஷா இருக்குது. நான் இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், ஏன் அந்த பூக்கள் வித்தியாசமான கலரா இருக்குது? What determine the color of the flowers? ஏன் கலர் வித்தியாசமா இருக்குது? யாரால சொல்ல முடியும்? Isaac, see properly here. Why there are different colors? Same flowers, same material, சரியா, same product, why different colors? யார் கண்டுபிடிக்க முடியும்? You can't see? Water. Look at the water color. And the color of the water. And the color அந்த water color இருக்குது பத்தி, அந்த color of water, அது கிரேவா இருந்துச்சுன்னா eventually flower உடைய color கிரேரா மாறுது. மஞ்சள் தண்ணி மஞ்சள் கலர், ப்ளூ தண்ணி ப்ளூ கலர். வீட்டில் போய் ட்ரை பண்ணுங்க, நம்மளனா போய் ட்ரை பண்ணுங்க. என்ன நடக்குது? அது அந்த பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த இழுக்கிறதுக்கு சக்தி இருக்குது. able to absorb the water. So என்ன கலர், என்ன அந்த தண்ணி கலர் எதுவாக இருக்குதோ, அந்த பெட்டல், அந்த ஃப்ளவருடைய பெட்டலும் என்ன செய்யுது? மாறுது. அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன், நீங்க இயேசு கிறிஸ்துவோடு நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னாங்க, அவருடைய சுபாவம், அவருடைய தன்மைகள், பேச்சுவார்த்தைகள்
குணங்கள், அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்படியே நீங்க absorb பண்ண முடியும். Like a sponge, you will absorb. That means the more you are getting closer to the Lord, இயேசுவை தேட வேண்டாம், இயேசு உங்களுக்குள்ளாக என்ன செய்வாரு, வாழுவாரு. பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கட்டத்தில் இயேசு என்ன சொல்றாரு, பொது ஜனங்களை பார்த்து, பொது ஜனங்கள் மத்தியில் ஊழியம் பண்ணினாரு. ஜனங்களை பார்த்து என்ன தெரியுமா இயேசு சொன்னாரு, என்னை கண்டவன் யாரை காண்கிறான், பிதாவை காண்கிறான். How dare Jesus can say that? You know what Jesus said that? பாருங்க, யூதர்களுக்கு இது வந்து blasphemy, யூதர்களுக்கு வந்து இது தேவ தூஷணம். இயேசு என்ன சொல்றாரு, என்னை கண்டவன், when you look at me you will see Father, God the Father in me, because அவர் எனக்குள்ளாய் இருக்கிறார், நான் அவருக்குள்ளாய் இருக்கிறேன். அப்படி என்றால் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது he represented God himself. இயேசுவை பார்க்கிறவர்கள் யாரை பார்த்துட்டார்கள், பிதாவை பார்த்துட்டார்கள். அப்படி என்றால் ஏன் இயேசுவாலே அந்த வார்த்தையை வந்து அழுத்தி ஆழமாக சொல்ல முடிந்தது, இயேசு பிதாவின் தேவனோடு அவர் அப்படியாக ஒன்றாய் இருந்தபடினால் பிதாவின் தேவனுடைய மகிமை, பிதாவின் தேவனுடைய வல்லமை, பிதாவின் தேவனுடைய குணம் இப்பொழுது இயேசுவுக்குள் இப்பொழுது வெளியப்பட்டது. அப்போ இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தேவனாயிருந்தார். You understand, right? That is why we call Jesus as the Lord. ஏனென்றால் இந்த உலகத்திலே he represented God himself because of that connection. என்கிட்ட இருக்கிறீங்களா? அதுதான் ஐடியா. அப்போ இயேசுவை போல நம்ம மாறணும்னு சொல்லும் பொழுது அவரோடு நம்ம என்ன செய்ய வேண்டும், இணைஞ்சிருக்க வேண்டும். மூன்றாவது படத்தை நான் போட்டிருக்கிறேன். இந்த கீழே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கண்ணாடியை பார்க்கிறான். அந்த கண்ணாடியில யாருடைய முகம்? பாஸ்டர், என்ன பாஸ்டர், எங்க மூஞ்சியை நாங்கள் வீட்டில் போய் பார்க்கும் பொழுது எங்களுடைய முகம் வந்து இயேசுவை போல மாறிடுமா பாஸ்டர்? அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒரு இல்லுஸ்ட்ரேஷனுக்கு அந்த படத்தை நான் போட்டிருக்கிறேன். பாருங்க, நீங்க எவ்வளவு கர்த்தரோடு நீங்க இருந்தாலும் நடந்தாலும், நான் சொல்றேன், முகம், நம்முடைய வெளியே தோற்றமான முகம் வந்து மாறாது. நான் எதற்கு அந்த படத்தை நான் போட்டிருக்கிறேன்னா, மனுஷனுக்கு வந்து ரெண்டு பகுதி இருக்குது. வெளியரங்கமான மனுஷன், உள்ளுக்கு இருக்கின்ற நம்முடைய ஆவி ஆத்துமான்னு சொல்றோம். இந்த ஆவி ஆத்துமா இருக்குது பாருங்க, அந்த அவருடைய ஆவியோடு நம்ம இணையும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் இயேசுவை போல மாறுவான். உள்ளான மனுஷன் இயேசுவை போல மாறுவான். எனக்கு ஒரு குட் பாஸ்டர் இருக்கிறார், ஒரு சீனியர் பாஸ்டர். ரொம்ப களைச்சிட்டேன், எனக்கு ரொம்ப சோர்வு வந்துருச்சு. I got no choice. I will have to contact that pastor. I'm talking about Reverend George. டிசம்பர்லாங்கில் இருக்கிறாரு, வெரி சீனியர் மேன். நான் எங்கள் மனைவி என்ன பண்ணிடுவோம், தாங்க முடியலன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அவரை போய் சந்திக்க போயிடுவோம். நாங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் உட்கார சொல்லுவார், அவர் பேசுவார், எங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாரு, ஆறுதல் வார்த்தை கொடுப்பாரு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எங்களோடு பேசுவார். அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் நான் ரெவரண்ட் ஜார்ஜை நாங்கள் பார்க்க மாட்டேன். I will see Christ in him. ஆமென் சொல்லுங்க. ஏதோ இயேசுவே இறங்கி வந்து அவருக்குள்ளாய் வெளியப்பட்டு என் கூட பேசுகிறதும், என்னை ஆறுதல் படுத்துகிறதும், எனக்கு உற்சாகப்படுத்துகிறதையும் நான் உணர முடியும். அப்போ பையா, அப்போ நான் என்ன உணர்றேன், இந்த ரெவரண்ட் ஜார்ஜுக்கும் இயேசுவுக்கும் என்ன இருக்குது, அந்த தொடர்பு இருக்குது. ரெவரண்ட் ஜார்ஜுக்குள்ளாக அந்த கிறிஸ்துவின் சாயல் இருக்குது. இவர்கள் தான் இந்த உலகத்திலே கனி கொடுக்கின்றவர்களாய் இருக்கிறார்கள். இப்படி போன்ற ஒரு நிலைமைக்குள்ளாய் நம்ம வந்தாதான் நான் உண்மையிலே சொல்றேன், you can become an effective Christian. பாஸ்டர் கூட இருக்கிறீங்களா? Alright, நான் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மெசேஜ் தான். Before I go to the second slide, hold on first, very interesting. Before I go to the second slide, இன்னொரு காரியத்தை நான் சொல்றேன். இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், என்னைக்காவது நீங்க யோசனை பண்ணி இருக்கிறீங்களா எதற்கு இந்த உலகத்துல பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு? What is the reason
why God must create you and why must God send you to this world as a Christian? நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Wow, we are the chosen one. என்னைக்காவது கேள்வி கேட்டு இருக்கிறீங்களா? எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய பரம அழைப்பு என்னது? பரம அழைப்புனா பிரைமரி காலிங், the most important calling we as a Christian, நம்முடைய அழைப்பு என்னது? யாரால சொல்ல முடியும்? ஐயா நான் சொல்றேன், இதை சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் நம்மளுடைய சீஃப் டார்கெட்டா இருக்கணும். இததான் நம்ம என்ன செய்யணும், அடைய வேண்டும். பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு நம்ம எல்லோரையும் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்ட ஒரு முக்கியமான சரியா அந்த பரம அழைப்பு என்னதுன்னா, நீங்களும் நானும் நல்லா கவனிக்கணும், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். கிரைஸ்ட் லைக்னஸ் தான் நம்மளுடைய uttermost priority in this life. Do you know that? Do you know that? Esther தானே? Grace, sorry. Esther is your sister. Pastor always miss the name. உள்ளுக்கு வந்து மெமரி பிரச்சனை பாஸ்டருக்கு. Grace, right? Grace, you know why you are here in this world? You know why? உங்களுடைய லட்சியம் என்ன தெரியுமா? உங்களுடைய அந்த சீஃப் டார்கெட் என்ன தெரியுமா? As you gradually growing with the Lord, as you gradually walking with the Lord, கிரேஸோடைய இருதயத்தை, கிரேஸோடைய மைண்ட், கிரேஸோடைய ஹார்ட்டை வந்து ஜீசஸ் என்ன பண்ணுகிறாரு, தேவன் என்ன பண்ணுகிறாரு, கிரேஸை இயேசுவை போல மாற்றுகிறாரு. தர்மேந்திரன் ஆல்சோ, why you are here, நீங்கள் அவரோடு நடக்க 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 இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் உருவாக்கப்பட வேண்டும். பாருங்க, பால் சொல்றாரு, Paul the apostle, when he was writing a letter to the church, அவர் என்ன சொல்றாரு, அந்த சபையை பார்த்து, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகப்பட வேண்டும் என்று சொல்லி நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு டீப்பர் மீனிங் பாத்தீங்களா? that is the role of the pastor. ஒரு பாஸ்டருடைய குறிக்கோள் எதுவாக இருக்கணும்? என்னுடைய ஊழியம் என்னதுங்க? உங்களுக்கு வார்த்தையை கொடுத்து, போதனையை கொடுத்து, உங்களை சிச்சை பண்ணி, உங்களுக்குள் யார் வெளியப்படணும்? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வெளியப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேதனைப்படுகிறோம். எப்படி போன்ற வேதனை? கர்ப்ப வேதனைப்படுகிறோம். அதற்காக தான் சர்ச். இன்னைக்கு எதற்கு வந்திருக்கிறீங்க? எதுக்கு நாங்கள் ஊழியம் பண்றோம்? எதுக்கு பிரசங்கம் பண்றோம்? உங்களுக்குள் யார் உருவாக்கப்படணும்? இயேசு உருவாக்கப்படணும். ஏன்னா அதுதான் ultimum. The ultimum. Because one day as a pastor, என்னுடைய ஊழியத்தை முடித்த பிறகு அவருடைய பிரசன்னத்தில் போய் நிற்கும் பொழுது அவர் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்பாரு? உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தேன், உனக்கு சபையை நான் கொடுத்தேன், சபைக்குள் அந்த சபையார்கள் என்னை போல மாறினார்களா? அதற்கு நான் என்ன பண்ண வேண்டும்? பதில் சொல்ல வேண்டும். உன்னுடைய சபையார்களுக்கு நிறைய பணம் வந்துச்சா? உன் சபையார்கள் நல்ல சுகத்தோடு வாழ்ந்தாங்களா? உன்னுடைய சபையார்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது தங்கத்தோடு வந்தாங்களா? ஐயா, அது பேச்சு இல்ல. என்னுடைய சபையார்களுக்குள் இயேசு கிறிஸ்து வெளியப்பட்டாரா? அதுதாங்க என்னுடைய சீஃப் டார்கெட்டா இருக்குது. நம்ம மறந்து போயிடவே கூடாது. That is why நீங்க ரோமர் 8:29 பாத்தீங்கன்னா இதற்காகவே முன்குறிக்கப்பட்டோம். அந்த வசனத்தை வாசிங்க. I feel this is a very important passage. The book of Romans chapter 8 verse 29 வாசிங்க. 8:29 வாசிங்கமா. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரனா இருக்கிறான் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலாக ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். For those 8:29 Romans 8:29 for those God foreknew, he also predestined to be conformed to the image of his son, so that he might be firstborn among many brothers and sisters. எதற்கு? To be conformed like the son. We are predestined, we are called. இந்த உலகத்துக்கு வருகிறதுக்கு முன்பதாகவே எதற்கு தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? அவரை போல நாம் மாற வேண்டும். சொல்லுங்க, அவரை போல நான் மாறுவேன் சொல்லுங்க. இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். And not only that, இது நம்முடைய ஆரம்பம், நம்முடைய beginning. At the same time,
யோவான் என்ன சொல்லுகிறார் இப்பொழுது? 1 யோவான் 3:2 வாசிங்க. This is the end. முத படிச்சது beginning, இப்போ end. 1 John chapter 3 verse 2. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்பொழுது நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னும் நமக்கு வெளியப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Beloved, now we are children of God, and it has not yet been revealed what we shall be, but we know that when he is revealed we shall be like him. ஆமென் சொல்லுங்க. பிரபாகர், இதற்காக நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. இங்க கர்த்தர் இங்க பைபிள் வசனம் என்ன சொல்லுது? ஒரு நாள் வரும், ஜீசஸ் உலகத்துக்கு வருவாராம். குமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவாராம். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை போல நீங்களும் நானும் இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் இருப்பேன். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறார், நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டார்? to transform us to glory, to another level of glory. அதற்காக தான் ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, இரண்டாவது பகுதிக்கு போவோம். சிம்பிள். Okay, go to the second point. அடுத்தது உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க போகிறேன். ஓகே, தேங்க்யூ. உண்மையிலேயே கனி கொடுக்கின்ற கிறிஸ்தவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ரெவரண்ட் ஜார்ஜ் உதாரணம் சொன்னேன். இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரீம் கதையை நான் சொல்றேன், நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இவர்கள் தான் உண்மையாய் கர்த்தருக்குள் சரியா அவர்கள் இணைக்கப்பட்டு இந்த உலகத்திலே கனி கொடுக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். இவங்களுடைய கதை, ஒரு வரலாற்றை நான் சொல்ல இருக்கிறேன். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட். நவ் இந்த குடும்பம், அந்த பாஸ்டர் இருக்கிறாரு, அந்த பாஸ்டருடைய பேர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். நீங்க பத்திரிகையில வாசிச்சிருப்பீங்க, இன்டர்நெட்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க பழைய கதை. கிரஹாம் ஸ்டெயின்ஸ் உடைய மனைவி பேர் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ். அவங்க மகள் பேர் எஸ்டர். 2 பையனுங்க இருக்கிறாங்க. மூத்த பையன் பேர் பிலிப்பு, ரெண்டாவது பையன் பேர் தீமோத்தி. He was a missionary from Australia who dedicated his life to care for leprosy patient in Odisha rural area for about 30 over years. அதாவது அவர் என்ன பண்ணினாரு? ஆஸ்திரேலியால வாழ்ந்த குடும்பம். ஆனா கிறிஸ்துவை அவர் அறிந்த பிறகு, கிறிஸ்துவுக்குள் அவர் வாழ்ந்த பிறகு, கிறிஸ்துவோடைய இதய துடிப்பையின்படி நானும் வாழணும் என்று சொல்லி, அவருடைய சித்தத்தை அறிந்து வாழணும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு என்ன சொன்னாரா இவரை பார்த்து? உன்னுடைய ஊரை விட்டுட்டு ஒரிசாவுக்கு நீ கடந்து போக வேண்டும். ஒரிசா எங்க இருக்குது? இந்தியாவில் இருக்குது. ஒன் ஆஃப் த ஸ்டேட் இன் இந்தியா. ஒடிஷா த சேம் திங். இந்தியாவுக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறாரு. பாருங்க, கர்த்தரோடு இணைஞ்சிருக்கிறபடினால் கீழ்ப்படுகிறாரு. ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க தான் என்னுடைய எஜமான், என்னுடைய பழைய வாழ்க்கை, பழைய வீடு, என்னுடைய செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க சொல்லுகிறபடி ஒரிசாவுக்கு புறப்பட்டு போனார். எங்க? காட்டு பகுதிக்கு. ட்ரைபல் பீப்புள் தமிழ் எப்படி சொல்லுவாங்க தெரியல. அந்த காட்டு பகுதியில் அங்க இருக்கின்ற குடி ஜனங்கள், அவர்கள் மத்தியில போய் ஊழியம் பண்ணுகிறார். அதுவும் கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஊழியம் கடினமான ஊழியம். யாருமே ஒரு போதகர்களும் ஊழியர்களும் இந்த ஊழியத்தை, இந்த மிஷனரிமார்கள் செய்ய முடியாது என்று சொல்லி போட்டுட்டு ஓடிட்டார்கள். யார் மத்தியிலே? குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் பண்ணணும் என்று சொல்லி. அங்க ஒரு ஹோம் இருக்குது, ஒரு ரிமோட் பிளேஸ். ஏன்னா குஷ்டரோகின்னு சொல்லும்போது ஒதுக்கிடுவாங்க.
ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ரிமோட் பிளேசஸ்ல வந்து ஒதுக்கிடுவாங்க. அவங்க வந்து சமுதாயத்தோடு என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது என்று சொல்லி ஒதுக்கப்பட்டவர்கள் குஷ்டரோகிகள். அது உடம்பு முழுவதும் சரியா அந்த ஒரு நோயா, இந்த தோல் வியாதி. அப்போ அந்த ஹோம்ல வந்து ஏறக்குறைய 150-200 குஷ்டரோகிகள் தங்குற இடம். ஒருத்தனும் போக மாட்டான். அப்போ இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்ன பண்ணினாரு, கர்த்தரோடு இணைஞ்சிருந்தபடினால் உடனேயே அவர் ஊழியன் என்று சொல்லி அறிந்து இந்த குஷ்டரோகிகளை போய் நான் சந்திப்பேன் என்று சொல்லி 30 வருஷமாய் ஊழியம் பண்ணினாராம். எத்தனை வருஷம்? 30 வருஷம், 30 years, and it is not easy. அவருடைய படத்தை குறித்து வெளியாக்கி இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் அந்த படத்தை பார்க்கணும். நான் உங்களுக்கு யூடியூப் லிங்க் இருந்துச்சுன்னா நான் சென்ட் பண்றேன். அவர் என்ன செய்வாராம், இந்த டச் அண்ட் கோ இல்லை, இந்த டச் அண்ட் கோ லேசா தொட்டுட்டு அப்படி இல்லைங்க. அவங்களோடு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுடைய லெவலுக்கு அவர் வந்துட்டார். இந்த குஷ்டரோகிகளுக்கு அப்பப்போ ரத்தம் வரும், அந்த புண்கள் வந்து இந்த புண்கள் சில நேரத்தில் வந்து அதுலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் அவர் என்ன செய்வார், அவங்கள நர்ஸ் பண்ணி துடைப்பாராம். அழுக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டார். சில நேரத்தில் அந்த வீட்டிலேயே வயசானவங்க செத்துருவாங்க. வெளியே இருந்து ஒருத்தர் என்ன பண்ண மாட்டான், பணத்தை தூக்க வர மாட்டாங்க. இவரே என்ன செய்வார், அவங்கள குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி இவரே போய் என்ன பண்ணுவார், அடக்கம் பண்ணுவார். இன்னும் வாட் ஹேப்பன், அவர் இந்த மாதிரி இந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் என்ன பண்ணுவார், சொல்லி கொடுப்பார். He always teach them, preach them about the gospel as well. பாருங்க, அந்த 30 வருஷ ஊழியத்தில் இவர் பணி செஞ்சார். பத்தின இந்த குஷ்டரோகிகள், அநேக குஷ்டரோகிகள் என்ன சொல்லுவார்கள், இவரை பார்த்து, இயேசுவை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இயேசு நல்லவர் என்று சொல்லி படித்திருக்கிறோம், இயேசு மகா இரக்கமுள்ளவர் என்று சொல்லி இதெல்லாம் பைபிள்ல படிச்சிருக்கிறோம், ஆனா இயேசுவை நாங்க பார்த்ததில்லை. கிரஹாம் ஸ்டெயின்ஸ், இயேசுவை நாங்க பார்க்க வேண்டாம், இயேசு எங்களுக்கு முன்பதாகவே வந்து நிற்கிறார் என்று சொல்லி நாங்க ஒவ்வொரு நாளும் அவரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாங்க. சொல்றது புரியுதா? இயேசுவை நாங்க பார்க்கல, கேள்விப்பட்டோம், ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன பண்றோம், பார்க்கிறோங்க. அதுதாங்க அந்த ஃப்ளவர் கதை சொன்ன பார்த்தீங்களா, இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இயேசுவோட இணைஞ்சிருக்கிறபடினால் he able to reflect Christ to the people. They found Christ through him. பிரசங்க பாருங்க, அங்க இருக்கின்றவர்கள் அநேக கிறிஸ்தவ மதத்துக்குள்ளாய் வந்துட்டார்கள். ஏதோ இவர் போய் பிரசங்கம் பண்ணினாரு அப்படி இல்லைங்க, அவனை பார்த்து, அவனுடைய வாழ்க்கையை பார்த்து, அவனுடைய சாட்சியை பார்த்து இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அவனுடைய கதை அதோட முடியல. நல்லவனுக்கு நல்லது சில நேரத்தில் நடக்காது. இதுதான் அந்த உலகத்தோடைய தத்துவம். I put it that way. On the night of January 22nd, 1999, Staines and his 2 sons were sleeping in their jeep during the 5 days church camp in the jungle of Manaharpur village. அந்த கம்பத்தில் சரியா ஒரு 5 நாள் ஒரு செமினார் மாதிரி நடந்துச்சு. செமினார், நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கூடி வந்தார்கள். பயங்கர காடு. அப்போ தங்கறதுக்கு வசதி கூட அவர்களுக்கு இல்லை. செமினாருக்கு வந்தவங்க கூட எல்லாரும் அவங்க வாகனத்தில் தங்கினார்கள். ஒரு சிலர் வந்து அந்த கம்பத்தில் இருக்கின்ற ஜனங்களுடைய வீட்டிலே அவர்கள் தங்கினார்கள். அப்போ அந்த கூட்டத்துக்கு யார் போனா, அப்பா போனாரு, 2 மகன் தீமோத்தி அண்ட் பிலிப் சொன்ன பார்த்தீங்களா. அப்பா என்ன பண்ணியிருக்கிறாரு, 2 மகன்களையும் அந்த முகாமுக்கு மீட்டிங்கு கூட்டிட்டு போயிருக்கிறாரு. ராத்திரி நேரத்தில் தங்கும் பொழுது எங்க தங்கினாங்க, வாகனத்தில் தங்கினாங்க. பாருங்க, on that night mobsters numbering more than 100 led by Dara Singh attacked Graham Staines and his 2 sons. They set their car on fire and they were burned to death. Graham Staines was 58, Philip was 10,
Timothy was 7 at the time of incident. இந்த யாரு என்ன சிங்க டரா சிங் இருக்கிறார் பார்த்தீங்களா? இவன் கிறிஸ்தவர்களுடைய விரோதி. என்ன செய்தியா அங்க கிளப்பிட்டாங்கன்னா, இவர் என்ன பண்றாரு, குஷ்டரோகிகளை இப்பொழுது மதம் மாத்துகிறார் என்று சொல்லி, ஹிந்து ஜனங்களை மதம் மாத்துகிறார்கள் என்று சொல்லி, இப்படி போன்ற ஒரு செய்தி, இப்படி போன்ற ஒரு துர்செய்தி அவர்கள் என்ன பண்ணிட்டார்கள், கிளப்பிட்டார்கள். இப்போ அங்க இருக்கின்றவர்கள் எல்லாம் நம்பி மாப்ஸ்டர்ஸ் இப்பொழுது ஏற்கனவே 100 பேர் லெட் பை டரா சிங், அவர் என்ன பண்ணினாரு, இவங்க தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்லி தே அட்டாக் them, அட்டாக் பண்ணினாங்க. ஏன்னா இவங்க எஸ்கேப் பண்ண பார்த்தாங்க. இவங்களை நல்லா அடிச்சு 3 பேர்த்தையும் அந்த மாப்ஸ்டர்ஸ் நல்லா அடிச்சு இவங்க எஸ்கேப் பண்ண முடியாது என்று சொல்லி மறுபடியும் அந்த வாகனத்துக்குள்ளாய் அவங்களை தள்ளி என்ன பண்ணினார்கள், they set the car, the jeep on the fire. இதுதாங்க கிறிஸ்துவம், இதுதான் கிறிஸ்துவம். இன்னைக்கு கிறிஸ்த சபையில் என்ன பிரசங்கம் பண்ணப்படுதுன்னா, ஸ்கூடாய் சர்ச்சில் ஒரு கதையை நான் கேட்டேன். அவங்க சர்ச்சுக்கு போனீங்கன்னா வெள்ளைப்பல்லு கோல்ட் பல்லா மாறிடும் அவங்க பாஸ்டர் ப்ரே பண்ணுனா. தர்மேந்திரன் கோல்ட் பல்லு வேணும்னா அந்த சர்ச்சுக்கு போங்க, அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ண உங்களோட வெள்ளைப்பல்லு அவன் முன்னுக்கு சாட்சி சொல்றான். இன்னொரு சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, இதெல்லாம் நம்ம எங்க போக வேண்டாம், நம்மளுடைய ஜோர் பட்டணத்தில் நடக்கின்ற காரியம். அவர் சர்ச்சுக்கு போனீங்கன்னா கோல்ட் டஸ்ட் கொட்டுதான், அந்த சர்ச்சில் என்ன கொட்டுதான். சோ சர்ச் விசுவாசில என்ன பண்றாங்க, கோல்ட் டஸ்ட் அள்ளிட்டு சர்ச்சுக்கு போறாங்க. பாஸ்டர் பிரான்சிஸ் சர்ச்சுக்கு போனீங்கன்னா கோல்ட் டஸ்ட் கொட்டாது, அவங்க சர்ச்சுக்கு வந்தா என்ன கொட்டுது, கோல்ட் டஸ்ட் கொட்டுது. இது கிறிஸ்துவம் அல்லங்க, இது கிறிஸ்துவம் அல்ல. இட் இஸ் ராங் காஸ்பல், டிஃபரண்ட் கிரைஸ்ட், டிஃபரண்ட் ஸ்பிரிட். ஐயா இதுதான் சுவிசேஷங்க, இதுதான் சுவிசேஷம். கர்த்தருக்காக அவன் என்ன பண்ணுகிறான், உயிரை கொடுக்கிறான். ஏன்னா என்னுடைய எஜமான் உயிரை கொடுத்தாரே, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகித்தான். ஏனென்றால் என்னுடைய இரட்சகர் எல்லாவற்றையும் சகித்தாரே. கர்த்தருக்காக அவன் என்ன பண்ற, ஸ்தானத்தை விட்டுட்டு கீழே இறங்கினா. ஏனென்றால் என்னுடைய எஜமான் எல்லா ஸ்தானத்தை விட்டுட்டு கீழே வந்தாரே. அப்ப இயேசு கிறிஸ்துவின் குணம் அவர்களுக்கு இருந்தது. இறுதியிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணினார்கள், கொடுத்தார்கள். இந்த நெருப்பெல்லாம் அமைச்ச பிறகு கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பரிதாபம் பட்டு உள்ளுக்கு என்னதான் நடக்குது என்று சொல்லி பார்த்தார்கள். என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களுடைய பாடி சார்ட் பியாண்ட் ரெக்கக்னிஷனை கண்டுபிடிக்க கூட முடியல. ஆனால் என்ன பார்த்தாங்க, அப்பா 2 பையன்களும் என்ன பண்ணியிருக்கிறாரு, இறுக்கமாய் பிடித்திருக்கிறாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ கதை இப்பொழுது வெளியப்பட்டுருச்சு. யாருக்கு, மனைவிக்கு. மனைவி அந்த இடத்துல இல்லை, மனைவிக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும். அம்மா மனைவி துடிச்சாங்க. She was so heartbroken, right? So memorial service வச்சாங்க. அந்த memorial serviceல Gladys என்ன சொன்னாங்க, after the death, Gladys Staines, the wife of Graham Staines, displayed a remarkable display of Christ's love, exemplifying the true spirit of her faith by forgiving the murderer of her husband and the son. Despite the unimaginable trauma and grief she endured, Gladys chose to respond with love and mercy rather than hatred and vengeance. Her acts of forgiveness was powerful testament to the transformative power of Christian faith and forgiveness. Forgiveness. என்ன பண்ணாங்க மனைவி, நடந்துருச்சு. இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு, மன்னிக்கணும்னு சொல்லி, பகைஞரை நான் மன்னிக்கிறேன், பகைஞரை நான் என்ன செய்கிறேன், மன்னிக்கிறேன். ஓகே, now go back to that story. நான் சொன்ன பார்த்தீங்களா, John 15, it is about Christ, the tree, we are the branches. சுத்தம் பண்ணப்பட்ட பிறகு அதிகமான கனி சொன்ன பார்த்தீங்களா, இந்த தம்பதிகள் தங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தபடினான். இயேசு அவர்களை உருவாக்கி சுத்தப்படுத்திய பிறகு அவர்கள் தேவனுடைய நாமம் மகிமைக்காக வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்தார்கள். இதுதாங்க டெஸ்டமென்ட். இதுதான் வாட் கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி போன்ற ஒரு கனி
கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இப்படி போன்ற ஒரு கனி கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு சவாலாய் உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். இதை பார்த்து தான் நான் விசுவாசிக்கிறேன் பிதாவுடைய நாமம் மகிமைப்பட்டது. God's name will be glorified when we see this kind of fruit in our life. இதுதாங்க உண்மையான கனி. ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் செபிப்போம். Let us pray.